ஓம் நம சிவாய. அனைவருக்கும் சுபதினம். இன்றைய தினம் வழிபாடும் மற்றும் பரிகாரங்களும் அதன் பலன்களும் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது பிரதோஷ வழிபாடு. இவற்றில் சிவலிங்க மகிமையும் வலம் தரும் பிரதோஷ வழிபாடும், நந்தி பெருமானுக்காக சிவபெருமான் ஆடிய லதா தாண்டவம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாமா? சிவலிங்க மகிமை. சிவலிங்க மகிமை உயிரின் ரகசியம் என்ன என்பதை பார்க்கலாமா? மனித உடலின் வெளிப்புற அங்கங்களையும் உட்புற அங்கங்களையும் இன்றைய விஞ்ஞானம் தெளிவாக விளக்குகிறது. என்ன விளக்குகிறது? இதயம் எப்படி துடிக்கிறது, மூளை எப்படி செயல்படுகிறது, இரத்த ஓட்டம் எப்படி ஓடுகிறது என்றெல்லாம் விஞ்ஞானம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. ஆனால் உயிர் எங்கு உள்ளது? அதை விஞ்ஞானம் உறுதியாக கூற முடியுமா? முடியாதல்லவா? மனிதனைப் போல செயற்கையாக உருவாக்க முயற்சியும் நடக்கிறது. ஆனால் உயிரை உருவாக்க முடியுமா? நமது இந்து மதத்தில், குறிப்பாக சைவ சமயத்தில், மனிதனின் நாபி அருகில் லிங்க வடிவில் எரியும் ஜோதியாக உயிர் உறைகிறது என்று கூறப்படுகிறது. அந்த லிங்க வடிவ ஜோதியை கண்ணெதிரில் உணர்வதற்கான வழியே சிவலிங்க வழிபாடு. சிவலிங்க வழிபாடு. சிவலிங்கத்தின் தத்துவம் என்னதான் சொல்கிறது? சிவலிங்கம் என்பது ஒரு கல் வடிவம் மட்டுமல்ல, அது அருவமும் உருவமும் சேர்ந்த பரம்பொருளின் சின்னம். ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. நித்தியான லிங்க ரூபனான பரமனை வணங்கினால் மனிதனுக்கு நித்தியானந்தம் கிடைக்கும். அதுவே லிங்க வழிபாட்டின் தத்துவம். லிங்க வழிபாட்டிற்கு ஏராளமான தத்துவங்கள் உள்ளன. ஆனால் பிரதோஷ காலத்தில் லிங்க வழிபாடு அதிக பலன் தரும். மாலை மயங்கும் வேளையில் சிவலிங்கம் முன் நின்று மனதை அமைதியாக வைத்து ஒரு முறை ஓம் நம சிவாய என்று சொன்னாலே உள்ளிருக்கும் ஜோதி ஒளிரத் தொடங்கும். உயிர் எங்கே என்று தேடும் மனிதனுக்கு சிவலிங்கம் ஒரு நினைவூட்டல். உயிர் வெளியே இல்லை, அது உன்னுள் இருக்கிறது. அந்த உள்ளிருக்கும் லிங்க ஜோதியை உணர்ந்தால் அமைதி கிடைக்கும், ஆன்ம பலம் கிடைக்கும், நித்தியானந்தம் கிடைக்கும். சிவலிங்க வழிபாடு உள்ளிருக்கும் ஜோதியை உணரும் வழி. சிவலிங்க வழிபாடு உள்ளிருக்கும் ஜோதியை உணரும் வழி. வளம் தரும் பிரதோஷ வழிபாடாக நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறோம். என்ன என்பதை பார்க்கலாமா? உலகெல்லாம் நின்றோதற்கரியவன் என்று சேக்கிழார் முக்கண்ணன் முதல்வனான சிவன் அவரை துதித்து பெரிய புராணத்தை துவக்கினார். பிரம்மா திருமால் அடிமுடி தேடல். படைப்பு கடவுளான பிரம்மா மற்றும் காக்கும் கடவுளான திருமால் அடிமுடி தேடி சென்றும் காணவில்லை. அவன் அனாதி, அவன் ஆனந்தம். 1008 செங்கமலங்களை சாற்றி பணிந்த திருமாலுக்கு அருளாய் தோன்றியவன் சிவன். அருட்பெரும் சக்ராயுதத்தை அருளினான். சச்சிதானந்தம் சிவம். அவன் சித்தானந்தன், அவன் சச்சிதானந்தன், நித்திய ஸ்வரூபன், ரூபாரூபன், ஆனந்தத்தில் பரமானந்தம் திருபவன் சிவன். பரமானந்தம் தருபவன் சிவன். பிரதோஷ காலத்தில் காலை படைப்பு, மாலை சம்ஹாரம், அந்த சந்தியா வேளையே பிரதோஷ காலம். அந்த நேரத்தில் தேவரும் கந்தர்வரும் 30 முக்கோடி தேவர்களும் ஐயனை பணிகின்றனர். நந்தி முன் சிவன் தரிசனம் பெற்று தேவரும் யாவரும் பணிந்தே தீரும் மானுட பிறவி உயர்ந்தது. பிரதோஷ வழிபாட்டினால் அந்த நேரத்தில் அவன் அடியவர்களின் மனதில் விரைவில் காட்சியளிக்கிறான். அடியவர்கள் மனதில் விரைவில் காட்சியளிக்கிறான் எம்பெருமான் சிவபெருமான். நந்திக்காக மட்டும் சிவன் ஆடிய தாண்டவம் பற்றியும் நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாமா? மாலை மயங்கும் வேளை, சூரியன் செந்நிற கதிர்கள் பரப்பும் அந்த நேரம்,
உலகின் சத்தங்கள் மெதுவாக அடங்குகின்றன. இது சாதாரண மாலை அல்ல, அது பிரதோஷ காலம். இந்த நேரத்தில் மனிதன் தனது தவறுகளை உணர்ந்து உள்ள அமைதியை நாடி பிறவியின் உயர்வை தேட வேண்டும். மூவருக்கும் தேவர்களுக்கும் எட்டாத அந்த திவ்ய மூர்த்தி சிவபெருமான். பிரதோஷ காலத்தில் அடியவர்களின் வரங்களை குறையின்றி அளிக்க வல்லவர் சங்கராபரணன். நந்தி தேவனையும் சிவபெருமானையும் ஒரு சேர தரிசிக்கும் அன்பர்களுக்கு அருள் பொங்கும். கைலாசத்தில் ஆழகால விஷத்தை அருந்திய ஆனந்த தாண்டவனே தினமும் 30 முக்கோடி தேவர்களாலும் முனிவர்களாலும் அரக்கர்களாலும் பூஜிக்கப்படுகிறார். அவர்கள் எல்லாம் தத்த மக்கான வரங்களை பெற்று செல்கின்றனர். ஆனால் ஒரே ஒருவன் மட்டும் எந்த வரமும் கேட்காமல் நித்திய சேவை செய்து கொண்டிருந்தான். அவர் யார்? அவர்தான் நந்தி பகவான். ஒரு நாள் சிவபெருமான் நந்தி பகவானை பார்த்து கேட்கிறார், மகனே நந்தி, அனைவரும் வரம் கேட்கிறார்கள், நீ மட்டும் ஏன் எதையும் கேட்கவில்லை? அப்போது நந்தி பகவான் கூறுகிறார், ஐயனே, உங்கள் சேவையே எனக்கு போதும். நான் வரம் கேட்டால் நீங்கள் தர முடியாமல் போனால் உங்களுக்கு மனம் வருத்தம் வரும் இல்லையா என்று நந்தி பகவான் சொல்ல, அதற்கு பரமேஸ்வரி கேட்கிறார், அப்படி என்ன வரம் கேட்க போகிறாய்? நந்தி தலை வணங்கி சொல்கிறார், உலகுக்காக நீங்கள் தாண்டவம் ஆடினீர்கள், ஆனந்தத்தால் தாண்டவம் ஆடினீர்கள். ஒரு முறை எனக்காக மட்டும், நான் மட்டும் காண தனியாக தாண்டவம் ஆடினீர்களா என்று நந்தி பகவான் ஐயனையும் அம்மையும் பார்த்து சொல்கிறார். அந்த மாலை மயங்கும் வேளையில் சூரியன் செந்நிற கதிர்கள் வீசும் நேரத்தில் சிவபெருமான் நந்திக்காக மட்டும் ஆடிய தாண்டவமே பிரதோஷ தாண்டவம். அந்த தெய்வீக ஆட்டமே லதா தாண்டவம் என்று திருமந்திரம் திருமூலர் 1784வது மந்திரத்தில் சொல்கிறார். லதா தாண்டவம் என்பது சிவபெருமான் ஆடிய 108 தாண்டவங்களில் ஒன்றாகும். இது கொடி போன்ற உடல் வளைவு மற்றும் தேல் போன்ற கால் உயர்த்திய நிலையை உள்ளடக்கியது. திருவலங்காடு போன்ற சில சிவத்தலங்களில் இத்தாண்டவ தரிசனத்தை சிறப்பாக நாம் பார்க்கவும் முடியும் என்று கருதப்படுகிறது. இன்றைய வாழ்க்கை இயந்திரமாக ஓடுகிறது. பொருள் தேடுகிறோம், வளம் சேர்க்கிறோம், ஆனால் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. அந்த ஆன்ம பலத்தை தர வல்லது பிரதோஷ பூஜை. பிரதோஷ வேளையில் சிவனையும் நந்தியையும் ஒரு சேர தரிசிப்போம். அமைதி நம்மை தேடி வரும். பிரதோஷ தரிசனம் வாழ்க்கை மாற்றும் சக்தி. பிரதோஷ தரிசனம் வாழ்க்கை மாற்றும் சக்தி. நன்றி. நம சிவாய. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக.